ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம், அது மீன ராசிலேயே இருக்கு. ஸோ அதோட தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எத்தனை பெரிய அடைமொழி கொடுக்குறீங்க பாருங்க. உத்திரட்டாதி, அதாவது உத்திரம் அப்படின்னாலே வளர்ச்சின்னு அர்த்தம். அட்டம்னா என்ன, எட்டுன்னு அர்த்தம். அப்புறம் ஆதின்னா என்ன, அதுக்கும் மேலேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தன்மை அங்கே உத்திரட்டாதிங்கிறது. இப்போ மீனராசி அறிவுஜீவிகள், அதில் உத்திரட்டாதி அப்படின்னு வரும்போது சனியினுடைய நட்சத்திரம், குருவினுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம். ஏற்கனவே கும்பராசியில் சனியினுடைய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் புரட்டாதி. இப்போ இது இப்படியே மாறி வருது. இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா, குருவும் சனியும் ஆன்மீக கிரகம்னு சொல்கிறோம். அதனால் தேடுதல், ஆய்வு மனப்பான்மை, ஆராய்ச்சி, இந்த உலகம் எதுக்காக வந்தது, ஏன் இந்த கர்மாலாம் இப்படி நடக்குது, இதுக்கு மூல காரணம் என்ன, இப்படின்னெல்லாம் ஆய்வு மனப்பான்மை பண்ணுறது. ரிசர்ச்சுங்கிறதே 12ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு மீனராசி, தேடுதல். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்ட நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி, சனியினுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் உண்மையிலேயே சொல்லப்போனால் கடுமையான உழைப்புக்கு அனுகூலமான நட்சத்திரம். அதாவது உழைக்க பிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமல்ல, சாப்பாடு சம்மந்தப்பட்டது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் உள்ளது அமைப்பு. மருத்துவ குணத்துக்கும் இது உதவும், ரொம்ப நல்லா வரும். தவ வலிமை கொண்டது, ஒரு ப்ரேயர் பண்ணலாம், தவம் பண்ணலாம். ஏன்னா ஆராய்ச்சிங்கிறதே இன்னைக்கு தவத்தில் தானே முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டது உத்திரட்டாதி. மிக சிறப்பான நட்சத்திரம். எப்படி நம்ம பூசத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம், குரு பகவானே பிறந்த நட்சத்திரம். அனுஷத்துக்கு லட்சுமியே பிறந்த நட்சத்திரம், அது மகா பெரியவர் பிறந்தது. இப்போ இது உத்திரட்டாதிங்கிறது காமதேனு பிறந்த நட்சத்திரம். அதனால் அந்த மாதிரி ஒரு இதுவும் லட்சுமி கடாட்சம் தான். இப்போ குரு வீட்டில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. இவங்க ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம வாழ்ந்தாகணுங்கிறதுக்காக பிறப்பிருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. இப்போ இவங்க 4 பாதங்கள் நம்ம மீன ராசிலேயே இருக்குது. குணாதிசயங்கள் பார்த்துருந்தாங்க. இப்போ முதல் பாதத்தில் பிறந்தாங்கன்னா இந்த வித பலன் இருக்குங்க ஐயா. முதல் பாதத்தில் பிறக்கிறவங்க அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கும். நல்ல ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு அல்லது ஒரு அரசியலில் இருந்தால் தலைமை பொறுப்புக்கு, மற்றபடி அதிகாரம் பண்ணக்கூடிய பதவியில் இருப்பாங்க. வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இந்த 1ஆம் பாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 19 வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 16 வருஷமாவது சனி திசையை அனுபவிக்க வேண்டியது. அப்படிப்பட்ட சனி திசையில் குடும்பம் பெருசாக சுபிச்சம் அடையாது. அது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு ஒவ்வொரு திசையிலையும் அவங்களுடைய வளர்ப்பு திசை நடக்கும்போது குடும்பத்துக்கு எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆனால் இவங்க அதில் வறுமையில் இருந்தால் கூட நான் என்ன சாதிக்க பிறந்தனோ அதை பண்ணணுன்ற ஒரு முக்கியத்துவத்தை வச்சு இவங்க உணர்ந்து இவங்க ஆத்மா வில்பவரை டெவலப் பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நல்லபடியாக வாழ்வாங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆய்வு மனப்பான்மை மூலம் சில அதிசயங்கள் நடக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் 1ஆம் பாதம். அதாவது திடீர்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன், ஒரு லக்கு, திடீர்னு ஒரு பொக்கிஷம் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருப்பார். 2ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்களை பற்றி சொல்லுவீங்க. 2ஆம் பாதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே எல்லா நட்சத்திரத்துக்குமே பொருள் பற்றுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் பொருள் தேடுவதிலும் வணிக திறமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு வியாபாரம் அல்லது ஒரு கலை படைப்பு, இது எல்லாம் எப்படி செய்யணுங்கிறத அமைப்பு இருக்குது. இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா ஃபீல்டு மற்றும் அவங்களுடைய தேடுதல் மாறிட்டே இருக்கும். ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே ஃபீல்டு அப்படின்னு எடுக்க முடியாது, மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக பணத்தில் சாதிக்க பிறந்தவர்கள் இந்த 2ஆம் பாதம். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி நியூட்ரலாக போய்க்குவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வேலை பார்க்க வேண்டாம், ரொம்ப நிதானமாக நம்ம சம்பாரித்தா போதும், ஆனால் கௌரவமாக சம்பாதிக்கணும், அதாவது நோகாமல் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம். ரொம்ப உடலை வருத்திக்கிட்டெல்லாம் நான் இருக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வேண்டிய சந்தோஷங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் நான் சம்பாதிக்கிறேங்கிற மனநலம் உள்ளவர்கள். அதனால் இருக்கு உலகத்தை
ரசிக்க பிறந்தவர்கள். ம். அதனால இவங்களுக்கு மீடியமான செல்வாக்கே போதும்னு நினைக்கிறவங்க. ஆனால் லைஃப்பை சந்தோஷமாக வாழ்வாங்க. குடும்ப உறவுகளையும் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. சிறப்புங்க ஐயா. இறுதியா 4ஆம் பாதம். எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி இந்த 4ஆம் பாதம் தான் கஷ்ட நஷ்டத்துக்கு ஆட்படுறது. மிகவும் பிறப்புலையும் கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு அன்லக்காக இருக்குது. நான் எது செஞ்சாலும் எனக்கு வந்து ரூட்டே கிடைக்க மாட்டேங்குது. நான் கடுமையாக உழைக்கிறேன், கடுமையாக திட்டம் போடுறேன், முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு ரூட்டு கிடைக்க மாட்டேங்குது. தோல்வியே தான் மிஞ்சுது, தடைகளே தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் உறவுகள் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலைங்கிற கோபம் இருக்கும். அதனால் இவங்க கொஞ்சம் அக்ரெசிவ் நேச்சராக இருப்பாங்க. அக்ரெசிவ் நேச்சர்னால் அன்லக்கி ஃபெல்லோ, நான் யாரை மதிக்கணும், நான் எதுக்காக எல்லாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போகணும், இப்படி ஒரு நேச்சரை வளர்த்துக்குவாங்க. பின் வாழ்க்கையில் இவங்களுக்கு திசைகள் சப்போர்ட் பண்ணும்போது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி திசையில் உத்திரட்டாதி 4ல் பிறந்தாங்கன்னா ஒரு 4-5 வருஷம்தான் சனி திசை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா புதன் திசை 17 வருஷம் படிப்புக்கு போயிடும். அப்புறம் மிடில் ஏஜில் கேது சுக்கிர திசை வரும்போது 20-25 வருஷம் வந்து செல்வாக்கு அனுபவிப்பாங்க. அதனால் பிறக்கும்போது இந்த ஸ்ட்ரகிளை அனுபவித்தாலும் பின்னால் வந்து நல்வாழ்க்கை வாழ்வாங்க. சிறப்பு. அற்புதமாக சொன்னீங்க. இப்போ உத்திரட்டாதி பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பாருங்க கோச்சார் ரீதியாகவே உத்திரட்டாதியில் தான் சனியே இருக்கார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தன்னுடைய இருக்கிற இடத்தினுடைய பலனோட தன்னுடைய ஆதிபத்திய வீட்டின் பலனையும் சேர்த்து செய்யும். இதுதான் வந்து சோதிட சூட்சுமம். இப்போ பேருக்கு மீன ராசியில தான் உத்திரட்டாதி இருக்கு, அங்கே தான் சனி இருக்காரு. ஆனால் அவருக்கு ஆதிபத்திய வீடு அது கும்பம். அப்போ கும்பத்தின் பலனை செய்யும்போது மீனத்தின் பலனை தடுக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க. 8ல் சனி இருக்குது, ஆனால் 8 வேலையும் செய்யாது, 7ஆம் பாவமாக இயங்கும். அப்படி எடுத்துக்கணும். எனக்கே சொல்கிறீங்க. ஆமாம், அது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து மீன ராசிக்காரங்கன்னு நம்ம வந்து எடுக்க வேண்டாம். எப்போவுமே சனியினுடைய கோட்பாடு வந்து லக்னம் சார்ந்து தான் இந்த சனியினுடைய தன்மைகளை பார்க்கணும் கோச்சாரத்தில். இப்போ நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க வந்து நீங்கள் உத்திரட்டாதியாக இப்போ இருக்கிறது இல்லை. திசைகள் மாற மாற நீங்கள் சந்திரன் நகர்ந்துடுது. அந்த காரணத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ சனி கும்பத்தின் வேலையை செய்வாருங்கிறதுனால இப்போ ஒருவேளை வந்து நல்ல பலனை கெடுக்கிறாரா அப்படின்னா யாருக்கு கெடுப்பாரு? இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு என்ன நடக்கும்? மீன லக்னக்காரங்களுக்கு சனி 12ஆம் இடத்தை விரயத்தை கொடுப்பாரு, தன்னைத்தானே வருத்திக்கிற குணம் கொடுப்பாரு, ஏதோ ஒண்ணுல போய் அகப்பட்டு மாட்டிக்குவார். ஆனா நம்ம என்ன நினைப்போம்? லக்னத்துல சனி இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், சனி சொந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நெகட்டிவா வேலை செய்வார். இப்படி நம்ம சூத்திரங்களை பயன்படுத்தும். உபயோகப்படுத்தக்கூடிய குறியீடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உத்திரட்டாதி அப்படிங்கிறது வந்து காமதேனு பிறந்த நட்சத்திரம். அந்த காமதேனு சிம்பலையே வந்து இவங்க லோகோவோ பயன்படுத்தலாம். கற்பக விருட்சம், காமதேனு இதெல்லாம் வந்து காமனாக வச்சுக்கலாம். அதில் வந்து மரம் வந்து வேப்ப மரம். ஸோ வேப்ப மரத்துக்கிட்ட போய் ப்ரே பண்ணுறதோ, ஒரு நம்மளுடைய குறிக்கோள்களை நினச்சி பார்க்குறதோ அது வந்து நல்லா எஃபெக்டிவ் கொடுக்கும், வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி பறவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோட்டான் பறவை. மிருகம் வந்து பால் பசு. அப்போ பசு மாடு சின்னங்களை வந்து வச்சுக்கலாம், பயன்படுத்தலாம். அதே மாதிரி இடம் பார்த்திங்கன்னா அக்னி மூலை. இப்போ நம்ம வீட்டில் வந்து கிச்சன் அக்னி மூலையில் போய் நின்று நம்ம ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் உத்திரட்டாதிக்கு. அதுபோக அவருக்கு வந்து வேதம் வந்து அகிர்புத்தியர்னு வேதம். அகிர்புத்தியர் அப்படிங்கிறது என்னென்னா தவ வலிமை மிக்கவர்னு அர்த்தம். அதாவது அறிவு. உத்திரட்டாதினாலே அறிவுன்னு எடுத்துக்கலாம், அறிவு நாள். ஐயா, இப்போ இந்த உத்திரட்டாதியில் பிறக்கணும் அப்படின்னா கர்மா எதை வாங்கிட்டு வந்துருக்கணும்? இவங்க வாங்கிட்டு வந்த கர்மா என்ன? சனியினுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலுமே உழைப்புக்காக தான் கர்மா. நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், நான் வந்து உலகத்துக்கு வந்து ஏதாவது ஒரு படைப்பாற்றலை நான் கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி நல்லா திங்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க அதனுடைய கம்ப்ளீஷனுக்காகத்தான் பிறக்கிறாங்க. அனுஷத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா சேவை. அதே மாதிரி பூசத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா அறிவுரை, அதாவது ஆன்மீக மார்க்கம். அதே மாதிரி உத்திரட்டாதியில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி. ஸோ இந்த 3க்கும் 3 விதமான இது உண்டு. அதனால் இதை வந்து நாம் சனியினுடைய நட்சத்திரம்னு சொல்லி இதை வந்து நம்ம டீக்ரேடாக நினைக்க வேண்டியதே இல்லை. புனிதமானது. கண்டிப்பாக.
ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவின் அறிவுரை, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மீன ராசி அப்படின்றதுனாலேயே என்ன ஆகும்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கிறது. அதனால் என்ன ஆகும்னா கிடைக்க வேண்டிய அனுகூலத்தை தவற விட்டுறது, மிஸ் பண்ணிடுறது. இவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அடுத்தவங்க பயன்படுத்தி போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு வரும்போது யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ மீன ராசிக்கு நேர் 7ஆம் வீடு கன்னி ராசி, அது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமாக வருது. அப்போ என்ன ஆகும், கஸ்டமர் சம்மந்தப்பட்டு நமக்கு ஆதாயம் இல்லை. இவங்க மற்றவங்களுக்கு பயன்படுற அளவுக்கு மற்றவங்க இவங்களுக்கு உதவ மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கோங்க. உழைப்பா, அதுக்கு என்ன பெர்சன்டேஜு, அதுக்கு உண்டானது பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்துடணும். இல்லை வெளுத்ததெல்லாம் பால், நம்ம அது சரி இது சரின்னு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டா, இப்போ இன்றைக்கி இருக்கிற உலகம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் மார்க்கெட்டிங்கில் ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ ஒரு முதலாளிகிட்ட கூட இருந்தவங்க இன்றைக்கி முதலாளி ஆயிடுறாங்க. ஒரு கட்சியில் 2வது நம்பராக இருக்கிறவர் அவரை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்பராக வந்துடுறாரு. இந்த இது ஏன் வருது அப்படின்னா இந்த யதார்த்த குணத்தினால வருது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கணும் இல்லையா, உங்களுக்குன்னு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் கான்ஃபிடென்ஷியல் தான் வச்சுருக்கணும். அதை வைக்க தவறுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்று. ஓகேங்க, சூப்பருங்க, அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்த நட்சத்திரம் 26 வரைக்கும் வந்துட்டோம். அடுத்து 27வது நட்சத்திரம் ரேவதி பற்றி அடுத்து பார்த்துலாங்க. நன்றிங்க.